எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் தாங்க இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க ஐடல்ஸ்லாம் வந்து கலெக்ஷன்ஸாக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிராஸில், அதுக்கப்புறம் வந்து காப்பரில். இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு வீடு கொடுத்துனதுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கிஃப்ட் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் பர்சனாக இருந்தால், உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து நிறையா இந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சாமி சிலைகள் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு மினியேச்சர் சைஸில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் வந்து ப்ரோ இருக்கார், அவர் தான் வந்து ஃபுல்லாக அவங்க ஷாப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறாரு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி வந்து பிராஸில், காப்பரில் வந்து செலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணபதி. மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ன்ற ஷாப் வந்து அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட மேஜராக பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் பிராஸ் ஐடல்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அண்ட் நிறைய பூஜா ஐட்டம்ஸ், கருங்காலி ஐட்டம்ஸ், கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா நான் அவங்க காட்டுறோம், வாங்க போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி. ஜஸ்ட் ஹாஃப் பாடி இல்லாமல் ஜஸ்ட் ஹாஃப் மட்டும் இருக்கிற மாதிரி அண்ட் 2 சைட் சங்கு சக்கரம் இருக்க மாதிரி. இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 இன்ச்சஸ் உயரத்தில் இந்த மாதிரி ஃபினிஷில் இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முகம்லேருந்து ஒர்க் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக அழகாக பண்ணியிருப்பாங்க. அடுத்தபடியாக ஹனுமான் வந்து உட்காந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இவருடைய ஒர்க்கும் பாருங்கள். முகமாக இருக்கட்டும், எல்லா ஆபரணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. எல்லோ அண்ட் ஆன்டிக் ஃபினிஷ்ன்றது அந்த பிளாக் டச்சப் பண்ணியிருக்கு. அந்த ஒர்க்கை வந்து அந்த கார்விங் ஒர்க்கை வந்து எடுத்து காட்டணுன்றதுக்காக அந்த பிளாக் டச்சப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது பாலத்திருப்புர சுந்தரி அழகாக வந்து தாமரை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி. ஸோ இவங்களும் நம்மகிட்ட இருக்காங்க. இவங்க வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்காங்க. பாலத்திருப்புர சுந்தரியில் கொஞ்சம் சின்ன சைஸ். ஃபேஸ்லாம் பாருங்கள், நல்லா சிரிச்ச முகமாக அழகாக தெளிவாக இருக்காங்க. அடுத்தபடியாக பிரத்யங்கரா தேவி, சிங்கத்து மேலே நல்ல ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி பிரத்யங்கரா தேவி வந்து இருக்காங்க. அடுத்தபடியாக குபேரர் மனைவி, அப்புறம் லக்ஷ்மி. இங்கே வந்து தாமரையில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, இங்கே பொற்காசுகள்லாம் வந்து ஒரு குடுவையில் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. ஸோ வீடு கிரகப்பிரவேசத்துக்கும் இல்லை மேரேஜுக்கோ இல்லை ஒரு நல்ல விசேஷங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மாரியம்மன் வந்து அழகாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி நம்மகிட்ட இருக்காங்க. அதே மாரியம்மன் திருவாச்சி வச்ச மாதிரி, திருவாச்சி இல்லாமல் இருக்க மாதிரியும் இருக்குது. இதுலேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்மக்கிட்ட இருக்குது. கிருஷ்ணர் அழகாக ஒரு பீடத்து மேலே கிருஷ்ணர் நின்றுட்டு இருக்க மாதிரி அண்ட் பின்னாடி வந்து பசு இருக்க மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக மயில் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, தனலக்ஷ்மி சொல்லுவாங்க. பொற்காசுகள் வந்து கையிலேருந்து இங்கே குடுவையிலேருந்து விழுற மாதிரி ஒரு அமைப்பு. அண்ட் கீழே இன்னொரு கையில் வந்து கலசம் வச்சுட்டு இருக்க மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கேலண்டரில் இருக்க மாதிரி இருக்கிற ஒரு தோற்றம். அண்ட் நிறைய இடத்துல வந்து இது வந்து கிடைக்காது. கொஞ்சம் யூனிக்கான ஒரு லக்ஷ்மி வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. தாமரை மேலே அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி. அடுத்தது விஷ்ணு நாகத்துக்கு மேலே படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி, லக்ஷ்மி இங்கே இருக்க மாதிரியும், இங்கே பிரம்மா இருக்க மாதிரி, லிங்கத்துக்கு மேலேயும் லிங்கம் பக்கத்தில் இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ் உயரமுள்ள திருப்பதி பாலாஜி. ரொம்ப அழகாக தத்ரூபமாக திருப்பதியில் இருக்கிற மாதிரியே ஒரு அழகான தோற்றத்தோட முகம்ல இருந்து எல்லாருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு கிளியராக டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நாமம் பாருங்கள், முகம் நல்லா சிரிச்சபடியாக. இங்கே சங்கு சக்கரம், அதே மாதிரி சங்கு சக்கரம் கையில் இருக்க மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு மாலை மாதிரி சும்மா ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அடுத்தது ஹனுமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக ஒரு மஸ்குலராக வந்து நல்ல தோற்றம் கொடுக்குற மாதிரி நின்றுட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பிராஸில், ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸில் வந்து செஞ்சுருக்கிற ஒரு சாமி சிலை தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகாக இந்த இஸ்கான் டெம்பிள்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆன்டிக் டச்சப்பில் பண்ணியிருக்கு. ஸோ எல்லோ கலராகவும் இருக்கும், ஆன்டிக் ஃபினிஷாகவும் உங்களுக்கு தெரியும். பட் இது ஆன்டிக் கிடையாது, ரெகுலர் நியூ ப்ராடக்ட் தான் இது. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மாடர்ன் விநாயகர் மாதிரி, உடம்பு இல்லாமல் முகம் மட்டும் தும்பிக்கை இப்படி வந்து கையில் இருக்க மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆன்டிக் பீஸ் இது. அண்ட் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்கணுக்காக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி விநாயகர் இருக்காங்க. இப்படியே கருமாரியம்மன் ஒரு 11 இன்ச்சஸ் உயரத்தில் ரொம்ப அழகாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ரெகுலராக ஃபுல் பிராஸில் செஞ்ச ஐடல் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து அன்ன விளக்கு, அதாவது மயில் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மயில் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இங்கேருந்து ஒரு ஹேங்கிங்கில் விளக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கலாம், 5 முக விளக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாவை விளக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கோவில்கள்லாம் வந்து எல்லா கோவில்களையும் 2 சைட்லேயும் வந்து ஒரு லேடி இருக்க மாதிரி விளக்கு வச்சுட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு பாவை விளக்கு. நம்ம வீட்டு பூஜை ரூமுக்கு 2 சைட்லேயும் வந்து இந்த மாதிரி பாவையை வந்து 2 சைடு வச்சு விளக்கேற்றி வச்சா ரொம்ப அம்சமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் இது. ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணலாம். ஸோ அடுத்தபடியாக சங்கு சக்கரம், சங்கும் சக்கரமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒரு விளக்கு. நார்மல் காமாட்சி அம்மன் விளக்கு மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா கார்விங் ஒர்க்கோட ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதுலேயே இன்னொரு பேட்டர்ன் சங்கு சக்கரம் வச்ச மாதிரி. நம்ம திருப்பதி பாலாஜிக்கு வந்து நம்ம விளக்கேற்றணும்னு நினைக்கோங்க, இந்த மாதிரி சங்கு சக்கரம் வச்ச மாதிரி விளக்கேற்றது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ காமாட்சி அம்மன் விளக்கு பேட்டர்ன்லேயே நம்மளுக்கு விநாயகர் விளக்கு இருக்குது. விநாயகர் வந்து ரொம்ப எம்போஸ்டாக ரொம்ப அழகாக தெளிவாக இருக்குது. அண்ட் 2 சைட்லேயும் வந்து மூஞ்சூர் இருக்க மாதிரி பாருங்கள், விளக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது. விநாயகர் வழிபடுறவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். காமதேனு பசுவும் கண்ணுக்குட்டியும் வந்து நம்மக்கிட்ட நிறைய சைஸஸில் அவைலபிள் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இங்கே இருக்க மாதிரி அண்ட் பின்னாடி வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி. இது வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பசு கண்ணுக்குட்டி வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. நிறைய பேர் வந்து கிஃப்டிங்காக இதை வாங்கி கொடுக்குறாங்க. இதை நம்ம ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், கடைக்கு வர முடியாதவங்க. அதுலேயே வந்து சின்ன சைஸ் ஒரு 3 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் தான் உயரம் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து லக்ஷ்மியும் விநாயகரும் இருக்க மாதிரி உடம்புல கார்விங் பண்ண மாதிரி இருக்குது. சின்ன சைஸ் தான். இது வந்து பிரதோஷ சிவன் சொல்லுவாங்க. சிவனும் பார்வதியும் ஒரே இதில், அதாவது நந்திக்கு மேலே வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகான தோற்றம். சிவன் பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் இதை வாங்கி வச்சு வழிபடுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். துர்க்கை அம்மன் நல்லா கம்பீரமாக வந்து சிங்கத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி 8 கைகள் கொண்ட துர்க்கை அம்மன் நிறைய சைஸஸில் நம்மக்கிட்ட இருக்குது. சின்னதுலேருந்து 1 அடி 1.5 அடி வரைக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நார்மல் ரெகுலர் ஹிந்து கடவுள் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டி கடவுள்ஸும் வந்து கொஞ்சம் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் ஜீசஸ் ஃபேமிலி வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. சின்ன சைஸ் தான், ஒரு 6 இன்ச்சஸ் உயரம் உள்ள ஐடல் வந்து நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்த திருத்தமாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ அவங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இந்த மாதிரி நல்லா கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இதில் இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தாயாரும் இருக்கிற மாதிரி ஒரே விளக்கா வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஸோ மேலே வந்து விநாயகர் பெருமாள் சங்கு சக்கரம், இந்த விளக்கு வந்து நல்ல ஆழமாக குழி இருக்குது. ஸோ நிறைய நேரம் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக வித்தியாசமான ஒரு விளக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்தது பெருமாள் பத்மாவதி ஒரே பீடத்தில் நல்லா திருவாச்சி வச்சு ரொம்ப அழகாக வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்கு. யூஸ்வலாக வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கஜலட்சுமி அம்மன் விளக்கு தான் ஏற்றிட்டு இருக்கோம். இந்த பேட்டர்ன்லேயே நம்மக்கிட்ட வந்து கஜலட்சுமி இருக்குது, அஷ்டலட்சுமி இருக்குது, காமாட்சி அம்மன், விநாயகர், வாராகி விளக்கு, இந்த மாதிரி நிறைய விளக்குகள் நம்மகிட்ட இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி, லக்ஷ்மியும் 2 சைடு யானை இருக்கிற மாதிரி இருக்குது கஜலட்சுமி விளக்கு. ஸோ இது வந்து பர்டிகுலராக நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ இது வந்து கஜலட்சுமி விளக்கு. ஆக்சுவலாக காப்பர் ஐடல்ஸ் இதோடைய ஸ்பெஷல், நம்ம கடையோடைய ஸ்பெஷலே வந்து இந்த காப்பர் ஐடல்ஸ் தான். 2 இன்ச்சாக இருக்கட்டும் 3 இன்ச்சாக இருக்கட்டும், அதோடைய ஒர்க் வந்து ரொம்ப கிளியராக அழகாக இருக்கும். எல்லாமே வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக ஒரு கலெக்ஷனுக்காகவே நிறைய பேர் இதை வந்து வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு கூட இல்லை, 1.5 இன்ச்சு தான் இருக்கும் விநாயகர். சின்ன சைஸ் கார் டேஷ்போர்டுக்கு ரொம்ப சின்ன சைஸில் வேணுன்றவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், சின்ன சைஸாக இருந்தாலுமே அவங்களுடைய முகம்லேருந்து கைகள்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளியராக ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். இந்த வந்து குழந்தை கிருஷ்ணர் வெண்ணையை திருடுற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அழகாக இருக்கும். இது எல்லாமே மோஸ்ட்டாக வந்து கார் டேஷ்போர்டுக்கும் வீட்டு பூஜை ரூமுக்குமே வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் காப்பரில் ரொம்ப டீட்டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஐடல்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. அண்ட் காப்பரில் ஆன்டிக் ஃபினிஷ், அதனால தான் உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட வந்து காப்பரில் இருக்குது.
ப்ரோ வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு தத்ரூபமாக வந்து சிலைகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இத்தனை வகையான விளக்கெல்லாம் இருக்கு வீட்டில் ஏற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் பாருங்க, இந்த புத்தாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த பீஸ்ஃபுல் ஐட்டம்ஸ், அதாவது இந்த ஹோமை வந்து டெக்கர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த எப்படி சொல்றது, நம்மளுடைய வீட்டு அலமாரியில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் நிறையா இருக்கு. வராகி அம்மன் சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா தூக்கும் போது எனக்கு தான் வந்து அந்த வெயிட் வந்து தெரியுது சொல்லப்போனால். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் தூக்கும்போது அந்த குவாலிட்டி வந்து தெரியுது. குவாலிட்டி எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய குவான்டிட்டி வெயிட் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த குவாலிட்டியே வந்து அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர், சாய்பாபா, இவங்க எல்லாமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க. இது பேர் திருவாச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சைஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ வீட்லயே நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணாலும் பண்ணிக்கலாம்ல ப்ரோ. வீட்லயே நம்ம பண்ணணும். வீட்லயே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சிவனோ இல்லை முருகரோ இல்லை நமக்கு பிடிச்ச தெய்வம் என்ன இருக்கோ அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கி கூட வச்சுக்கலாம். அப்படியே இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் ப்ரோ வந்து சொல்லியிருப்பாரு. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பர்டிகுலர் சைஸ் அப்படின்னு கிடையாது. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைஸஸ்லாம் வேரியேஷன் இருக்கு. இப்போ அங்கே வந்து ஒரு விநாயகர் வந்து ப்ரோ காமிச்சிருப்பாரு. அந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடியே இருக்காது, வெறும் அந்த தும்பிக்கை சப்போர்ட்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே விநாயகர் குட்டி சைஸ்லயும் இருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு இருப்பாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பாரு. நீங்கள் அதை பார்க்கும்போதே வந்து அந்த எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். என்னடா இது பிளாக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒர்க்கு தெரிகிறதுக்காக அந்த பிளாக் கலர் அதை வச்சிருக்காங்க. அது பேர் என்ன ப்ரோ? ஆன்டிக் ஃபினிஷ் அப்படின்னு சொல்றாங்க. அது இருந்தனால தான் நமக்கு அந்த ஒர்க்கே வந்து அந்த அளவுக்கு லுக்கா தெரியுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து அன்னபூர்ணி அம்மா இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா நம்ம எம்பலம் அந்த அசோக் சக்கரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆமை இருக்கு இல்லையா, இதுவும் விளக்கு தானே ப்ரோ? ஆமை விளக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நடராஜர் சிலை இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சிலை இருக்கு. அதே மாதிரி முருகர் சிலை இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிரம்மா சிலை இருக்கு, சரஸ்வதி சிலை இருக்கு. இங்க பாருங்க நரசிம்மசாமி சிலை இருக்கு, காலபைரவர் சிலை இருக்கு. உங்களுக்கு இங்க பாருங்க மீனாட்சி அம்மன் சிலை இருக்கு, ஆண்டாள் சிலை இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த பாருங்க ஈஷா ஆதியோகிலேயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸும் இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸும் ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இந்த குத்து விளக்கு இந்த மாதிரியான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிஃப்ட் பண்றேன், அந்த கிஃப்ட் வந்து ஒரு நல்ல கிஃப்ட் அவங்க வந்து ஒரு மெமரபிளா வச்சுக்கணும்னா, அதாவது அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஐடியாஸ்லாம் கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரியான கிஃப்ட் வந்து பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நீங்க வந்து இந்த சாமி, அதுக்கப்புறம் ப்ரோ சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நீங்க வந்து வீடு குத்துன போகும்போது இந்த மாதிரியான காமதேனூர்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா வீடு கொடுத்தணும் போதே நம்ம ஒரு பசுமாடை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் தான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனே பண்ணுவோம், அந்த ஒரு நிகழ்ச்சியே பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு இது கிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு உங்களுக்கும் ஒரு புண்ணியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து வேரிய சைஸும் இருக்கு, நிறைய சைஸஸ் இருக்கு இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இவங்க சொன்ன மாதிரி நிறைய சைஸஸ்ல இவங்க வந்து வச்சிருக்காங்க. அதாவது 8 கை அந்த மாதிரி. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சொன்னார், ப்ரோ இது வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த ஐடல்ஸ்லாம். எல்லாருமே வந்து நிறைய விரும்பி வாங்கக்கூடிய இது வந்து இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டக்குன்னு சொல்றது வந்து வாராகி அம்மன் தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கு பீசஸ்லாம் அப்படின்னு சொன்னார். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்குன்னு. நீங்கள் வந்து வாராகி அம்மன் வாங்கணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4-5 மேலே வந்து சைஸஸ் வந்து வேரியேஷன்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காரு. இங்கே பாருங்க இந்த நாகம் தனியாக இருக்கு. நீங்கள் வீட்டில் யாராச்சும் வாங்கி இந்த மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், பார்த்தோன்னே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கே வந்து ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஒர்க்கு. நீங்கள் வாங்கி கூட நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இது எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம கோயிலில் பார்த்தா ஒரு இது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து மாட்டு வண்டியில் போகிற மாதிரி இருக்கு. அவங்க பின்னாடி யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்காங்க. இது உண்மையாக சொல்லணும்னா செம வெயிட்டுங்க. என்னால் வந்து அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கு. அப்போ வந்து பாருங்க அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரியான கிஃப்ட்ஸும் வந்து இவங்க கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம ஷோகேஸ்லயோ இதை வந்து பூஜை ரூமில் வைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. வைக்கலாம் சாமி தான். ஆனால் வந்து நீங்கள் ஷோகேஸ்லாம் வச்சிங்கன்னா பார்த்துட்டு உங்களை கேட்பாங்க இந்த மாதிரி வந்து எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறையா இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து காட்டணும்னா அதுக்கான டைமும் வந்து பத்தாது. உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும், என்னடா இது காட்டுனதே காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மறக்காமல் வந்து இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு வந்து வேணும், இல்லை நீங்கள் வந்து இதை பற்றி என்கொயரி பண்ணணும்னா
கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து இந்த மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். அவங்களுடைய பேஜ் எல்லாம் கூட நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் அதெல்லாம் இருந்தால் எல்லாமே நான் வந்து கீழே வாங்கி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.